பூமி 70% நீரால சூழப்பட்டிருக்கு. பல்லுயிர்கள் வாழ ஆதாரமாக இருப்பதும் நீர்நிலைகள் தான். இந்த நீர்நிலைகள் செழிப்பா இருந்தா மட்டுமே நமக்கு நேரடியா நல்ல தண்ணீர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம பல உயிர்களுக்கும் அது வாழ்விடமாகவும் இருக்கு. ஆனா நகரமயமாக்கல் காரணமா பெருநகரங்களில் இருக்கும் நீர்நிலைகள் மட்டுமல்ல, பல பகுதிகளில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளும் மாசடைந்து காணப்படுவதோடு அழிக்கவும் படுது. நீர்நிலைகளை பாதுகாக்க பல வழிமுறைகள் இருந்தாலும் டக்வீட் என்ற வழிமுறை மூலமாகவும் நீர்நிலைகளை பாதுகாக்க முடியும்னு சொல்றாங்க சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள். டக்வீட் அப்படின்னா என்ன? டக்வீட் தாவரத்தின் செயல்பாட்டை இப்போ நாம பார்க்கலாம். லெம்னோய்டி என்ற தாவரவியல் குடும்பத்தை சேர்ந்ததுன்னு சொல்லப்படும் இது டக்வீட் என்ற பொதுவான பெயரால குறிப்பிடப்படுது. டக்வீட் நீர்ல வாழும் சிறிய நீர்வாழ் தாவரங்களின் ஒரு வகை. டக்வீட் எனும் தாவரத்தை பயன்படுத்தி கழிவு நீரை சுத்திகரிக்க முடியும்னு சொல்லப்படுது. இது நீர்நிலைகளில் பல்கி பெருகக்கூடிய ஒரு வகை ஃப்ளோட்டிங் பிளான்ட், அதாவது மிதவை தாவரம்னு சொல்லப்படுது. இந்த தாவரம் கழிவுநீர் சுத்திகரிப்புக்கு பயன்படக்கூடிய மற்றும் அதிகப்படியான புரதச்சத்தை கொண்டிருக்கு அப்படிங்கிறதும் ஆய்வின் முடிவில் தெரிய வந்திருக்கு. இந்த டக்வீட் தாவரம் கழிவு நீரில் மிதந்து வேர்கள் மூலமா அசுத்தங்களை உட்கொள்ளும். 48 to 98 மணி நேரத்தில் 2 மடங்காக பெருகி மிக வேகமாக நீர்நிலைகளை மூடிவிடும். இது நீரின் மேற்பரப்புல அடர்த்தியா இருப்பதால பார்ப்பதற்கு நீர் பாசி பிடிச்சது போல காணப்படும். ஆனாலும் சூரிய ஒளி நீருக்குள்ள செல்வதை இது தடுக்காதனும் கழிவு நீரை சுத்திகரிப்பதோடு அதில் இருக்கக்கூடிய மீன்களுக்கும் நுண்ணுயிரிகளுக்கும் உணவாக இந்த டக்வீட் பயன்படும்னு சொல்லப்படுது. டக்வீட் தாவரம் நீரின் மேற்பரப்புல வளரும். இந்த தாவரத்தை பொறுத்தவரை இலைகள் அல்லது தண்டுகள் இருக்காது. மாறா இது சில வேர்களை கொண்டிருக்கும். அடர்த்தியாகவும் மிக வேகமாகவும் வளரும் இந்த டக்வீட் மெதுவா நகரும் நீர்நிலைகள் போன்ற குளம், குட்டை, ஏரிகள்ல அதிகமாக காணப்படுது. டக்வீட் தாவரங்கள் நேச்சுரல் வாட்டர் ஃபில்டர், அதாவது இயற்கை நீர் வடிகட்டியா பயன்படுத்தப்படுது. இந்த டக்வீட் தாவரத்துல 40% புரதச்சத்து இருப்பதாகவும் இது மீன்களுக்கு சிறந்த உணவாகவும் பார்க்கப்படுது. இந்த டக்வீட் தாவரம் நீரின் மேற்பரப்பில் அடர்த்தியா இருப்பதால நீர் அதீத வெப்பமடையாம பார்த்து கொள்வதோடு நீரின் நச்சுத்தன்மையை அகற்றும் அப்படின்னு சொல்லப்படுது. நீர்நிலைகளை மறுசீரமைப்பதில் முதல் கட்டமா தூர்வாரப்பட்டு அந்த தூர்வாரிய படிவங்களை கொண்டு கரைகள் வலுப்படுத்தப்படும். கரையை உறுதிப்படுத்த ஏரியை சுற்றி மரக்கன்றுகள் நடப்பட்டு கடைசியா நீர்நிலை ஆக்கிரமிக்கப்படுவதையும் மாசுபடுவதையும் தவிர்ப்பதற்கு அதனை சுற்றி தடுப்புகள் அமைக்கப்படுது. நீர்நிலைகள், குறிப்பா நகரங்களில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் காணாமல் போக பல காரணங்கள் இருக்கு. குளம், ஏரி நிலங்களை பொறுத்த வரைக்கும் ஆக்கிரமிப்பு, குப்பை கழிவுகளை கொட்டுறது, கழிவுநீர் கலப்பது போன்றவை மிக முக்கியமான காரணங்களா சொல்லப்படுது. டக்வீட் போன்ற வழிமுறைகளை பின்பற்றி நீர்நிலைகளை மீட்டெடுத்தாலும் மக்கள் கிட்ட நீர்நிலைகள் குறித்து போதுமான விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு சொல்றாங்க ஆய்வாளர்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.